ஒபாமா என்ன பண்ணாருன்னு அவருக்கு அமைதிக்கான நோபல் கொடுத்தாங்க. அதுவும் பதவிக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே கொடுத்தாங்க. அவர் எந்த சண்டையை நிறுத்தினாரு, இல்ல சண்டை போடாம இருந்தாரா அவருடைய ஆயுள் காலத்துல? அவருக்கு கொடுத்தாங்கல்ல. அதான் அவர் கேட்கிறாரு. ஒண்ணுமே பண்ணாத ஒபாமாக்கு கொடுக்கும் போது நான் மாசுக்கு ஒரு சண்டையை நிறுத்தி வச்சு, இது எங்கெங்கெல்லாம் சண்டை நிக்குதோ இவங்களே கணக்கில் எழுதிக்கிறாங்க. இது எங்க கணக்கு அப்படின்னு பரோட்டா சூரி பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா கணக்கு போடுவாங்க. அந்த மாதிரி அந்த கம்போடியா, தாய்லாந்து அவங்க நீங்க யாரும் கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பேசி முடிச்சுக்கினாங்க. அவங்க சொல்றாங்க, அது பாருங்க இதையும் அண்ணன் தான் முடிச்சு வச்சாரு அப்படின்னு. கடைசியா தந்தை மகன் மாம்பழ சின்னம் அதை மட்டும் இங்க ஒத்து வந்துட்டாங்கன்னா, நான் அதான் நினைச்சிருந்தேன் அன்னைக்கு. நான் என்ன நினைச்சிருந்தேன், ஒருவேளை ஒரு சமாதானம் நடந்துருச்சுன்னு சொன்னா உடனே அங்கேருந்து ஒரு லிஸ்ட்ல எடுத்துப்பாரு, ஆஹா இந்த மாசத்துக்கு இது வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அமைதியை ஏற்படுத்தியது நான் தான். நோபல் பீஸ் கமிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, சரி இந்த அறிவியலுக்கு கொடுக்கறது, மற்ற விஷயங்களை கொடுக்கறது, அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா அமைதிக்கான நோபல் அப்படின்றது முட்டாள்தனமான ஒரு விஷயம். எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அவர் கேட்கறதுல தப்பு இல்லை, எவென்ச்சுவலி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடுக்கலன்னா மாசம் மாசம் ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு இருப்பான்டா இந்த ஆளு, இதுவே பொழப்பா போச்சு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா மோடி அவர்களே கூட ரெக்கமெண்ட் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்பா கொடுத்து தொலைங்கடா அந்த ஆளுக்கு, தொல்லை தாங்க முடியல.